நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 வந்து அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர்ட் இன் ஆர். இது வரைக்கும் சாப்டர் 1ல் ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் வந்து அடுத்த சாப்டரில் ஆர்டர்ட் இன் ஆர். இப்போ ஆர்டர் இன் ஆருக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர்னா என்ன, ரியல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டர்னா என்னென்னா தமிழ் என்ன சொல்லுவீங்க, வரிசை அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ அதுவே நம்ம ரியலில் நம்மளுடைய ரியல் அனாலிசிஸில் ஆர்டர்னா என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைனோ ஒரு நம்பர்ஸோ நம்ம என்ன செய்யணும், ஆர்டராக எழுதுங்க, ஆர்டரத்தை வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்க ஒரு செட் நம்ம எடுத்துக்கிறோன்னா இப்போ 2 4 6 8 10 அண்ட் ஸோ ஒன் இந்த மாதிரி எழுதலாமா. இப்போ இதில் என்ன இருக்குது, டுவைஸாக இருக்குது, நம்பர் வந்து எப்படி இருக்குது, டுவைஸாக இருக்குது. இதில் ஆர்டர்னு சொல்லிக்கலாங்களா. அதுக்கப்புறம் வேறு அனதர் ஒன் எலமெண்ட்ஸ் என்ன சொல்லிக்கலாம், நம்பர் 3ன்னு சொல்லிக்கலாம். 3 6 9 அண்ட் 12 15 இந்த மாதிரி சொல்கிறத நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஆர்டர்னு சொல்லிக்கலாம். இதுவே நம்ம ரியல் லைஃப்பில் ஆர்டர்னா நம்மளுக்கு வேர்ல்டு எடுத்துக்கலாம். வேர்ல்டு ஃபுல்லாக கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது வந்து 7 கண்டங்களாகவும் கடல்களாகவும் ஆர்டராக பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து அந்த கண்ட்ரியில் வந்து எத்தனை கண்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நம்ம இந்தியா, நம்ம இந்த வேர்ல்டில் வந்து இந்தியாவும் ஒரு கண்ட்ரி தான். அப்போ இந்தியாங்கிற கண்ட்ரியில் நம்ம வந்து ஸ்டேட் வைஸாக இது மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிச்சிருக்கோம். அது வந்து நம்ம ஒரு ஆர்டர்னு சொல்லிக்கலாங்களா. இப்போ நான் இந்தியாவை வந்து ஏங்கிற ஒரு செட்டு நம்ம என்ன இந்தியாவை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஸ்டேட் நம்ம என்னென்னா சொல்லலாம், அது வந்து ஒரு ஆர்டர்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஸ்டேட்டில் வந்து எதுனா இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து டிஸ்ட்ரிக் இருக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸோ ஆர்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்டேட் இருக்கும், ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஸோ ரியலில் வந்து ஆர்டர்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆர்டர் அதுக்கப்புறம் இந்த ஆர்டருக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர்டர் அதுக்கப்புறம் செட்டுன்னு சொல்லுவாங்க. நிறையா எக்ஸ்ட்ரா கான்செப்ட்லாம் இருக்கும். இந்த ஆர்டர் வச்சு நம்ம இப்போ ரியல் அனாலிசிஸில் என்ன சொல்கிறோன்னு பார்க்கணும் ஓகேங்களா. அந்த ஆர்டர் இன் ஆர் அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆர்டர்ட் ஃபீல்டு. ஆர்டரை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆர்டர்ட் ஃபீல்டு ஓகேங்களா. ஆர்டர் வச்சுட்டு ஆர்டர் ஃபீல்டுங்கிற கான்செப்டை சொல்ல போகிறோம் ஓகேங்களா. ஆர்டரை வச்சுக்கிட்டு ஆர்டர் ஃபீல்டுங்கிற கான்செப்டை சொல்ல போகிறோம். ஆல்ரெடி வி நோ தட் ஃபீல்டுங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ப்ளஸ்ஸு டாட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், ப்ளஸ் டாட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இந்த 3 கான்செப்டையும் இந்த 4 கான்செப்டையும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபீல்டுன்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி ஆர்டர் ஃபீல்டு எப்படின்னா சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாப்பிக்கோட நேம் என்னென்னா ஆர்டர் ஃபீல்டு ஓகேங்களா. இந்த ஆர்டர் ஃபீல்டுக்கு மொத்தம் 4 கண்டிஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து லா ஆஃப் ட்ரைக்கோட்டோமி. அடுத்து செகண்ட் கான்செப்ட் வந்து ட்ரான்சிட்டிவிட்டி. செகண்ட் கான்செப்ட் ட்ரான்சிட்டிவிட்டி. தேர்டு கான்செப்ட் வந்து மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அடுத்து ஃபோர்த் ஒன் கான்செப்ட் என்னென்னா மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆர்டர்ட் ஃபீல்டுனா என்ன, அந்த 4 கான்செப்டை எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர்டர்ட் ஃபீல்டுன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா லா ஆஃப் ட்ரைக்கோட்டாமி. செகண்ட் கான்செப்ட் வந்து ட்ரான்சிட்டிவிட்டி. தேர்டு கான்செப்ட் வந்து மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஓகேங்களா. அந்த 4 கான்செப்ட் அது ஒன்றுனே இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன, லா ஆஃப் ட்ரைக்கோட்டாமிங்கிறது என்னென்னா, அப்போது இஃப் என்ன பண்ணுறோன்னா என்ன எடுத்துக்கிறோம், பிங்கிற 2 எலமெண்ட்டை எங்கே சூஸ் பண்ணுறோம், ரியல் லைன் ஆரில் சூஸ் பண்ணுறோம். பிங்கிற 2 நம்பரை ரியல் லைன் ஆரில் சூஸ் பண்ணுறோம். அப்படி சூஸ் பண்ணும்போது ஒரு நம்பருக்கு ரிலேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோன்னா நம்பர்ஸை ரிலேஷன் பண்ணும்போது அது லெஸ்தனாக இருக்கா, கிரேட்டர்தனாக இருக்கா, ஈக்குவல்ட்டாக இருக்கா, லெஸ்தனார் ஈக்குவல்ட்டாக இருக்கா, இல்லை கிரேட்டர்தனார் ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படி தான் சொல்லுவோம். 2 நம்பர்ஸை 2 வேல்யூஸை வந்து நம்ம டூ வேல்யூஸை வந்து நம்ம ரிலேஷன் பண்ணும்போது அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல், லெஸ்தனார் ஈக்குவல்ட்டு, கிரேட்டர்தனார் ஈக்குவல்ட்டு அந்த ரிலேஷன் சொல்லுவோம். அந்த 3 ரிலேஷன் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா லா ஆஃப் ட்ரைக்கோட்டாமி ஓகேங்களா. இப்போ இந்த ரியல் லைன் ஏபி இன் ஆர் எடுத்துக்கும் போது ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி ஓகேங்களா. ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி அண்ட் பி கிரேட்டர் தென் ஏ ஓகேங்களா. ஒரு 2 நம்பரை சூஸ் பண்ணுறோம். 2 நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி கிரேட்டர் தென் ஏ. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லாம். இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த லாவை நம்ம என்ன சொல்லலாம், லா ஆஃப் ட்ரைக்கோட்டாமி ஓகேங்களா. லா ஆஃப் ட்ரைக்கோட்டாமி. ஒன் செகண்ட், லா ஆஃப் ட்ரைக்கோட்டாமின்னு என்னென்னா
ரிலேஷன் ரெண்டு ரியல் நம்பர்ஸ் வேல்யூக்கு உள்ள ரிலேஷன் சொல்கிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. இல்லை ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென். ஃபஸ்ட்டு ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ ஈக்குவல் டு பி, ஏ பி கிரேட்டர் தென் ஏ. இந்த 3 ரிலேஷன் சொல்கிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்னது? டிரான்சிட்டிவிட்டி. டிரான்சிட்டிவிட்டினா என்னென்னா, இப்போ முன்னாடி ஏற்கனவே வந்து நம்ம மாறுதல், ஓகேங்களா, சொல்லுவோம். இப்போ நாம் எடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, 3 ரியல் நம்பர் சூஸ் பண்ணோம். லா ஆஃப் ட்ரைகோட்டாமிக்கு வந்து 2 ரியல் நம்பர் சூஸ் பண்ணோம். லா ஆஃப் டிரான்சிட்டிவிட்டிக்கு வந்து மொத்தம் 3 நம்பர் சூஸ் பண்ணுறோம். ஏபி ரியல் நம்பர் ஏபிசி இன் ஆர். ரியல் லைனில் 3 நம்பர் சூஸ் பண்ணுறோம். என்னென்னா ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம்? ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி. தென் அப்படி இருந்துச்சுன்னா ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஏ கிரேட்டர் தென் சின்னு ப்ரூவ் பண்ணணும். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்களா, இந்த கேன்சலேஷன் லாவில் வந்து இப்படி சொல்லலாமா, இப்போ ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஏ ஈக்குவல் டு சின்னு சொல்லுவோம். சின்ன கிளாஸ்லேருந்து ஒரு முக்கோணம் ஏபிசி அல்லது பிசிஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு 2 சைடு ப்ரூவ் பண்ணால் சி ஈக்குவல் டு சிஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சியாக இருந்துச்சுன்னா தென் நம்ம என்ன சொல்லணும்? ஏ கிரேட்டர் தென் சி. இல்லைங்களா? இப்போது லா ஆஃப் ட்ரான்சிட்டிவ்னா, லா ஆஃப் ட்ரான்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது 3 ரியல் நம்பரை சூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஏபிசிங்கிற 3 ரியல் நம்பர் சூஸ் பண்ணும்போது ரிலேஷனாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ரிலேஷனுங்கிறது கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல். இந்த 3 கான்செப்ட் வச்சு சொல்கிறதுக்கு பேர் தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிரேட்டர் தென் சிம்பிள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி அப்படி இருந்துச்சுன்னா ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லிக்கலாம். அந்த 2 வேல்யூ வந்து அடிப்பட்டுடும். தட் மீன்ஸ் நம்ம இது உங்களுக்கு ஈஸியான எப்படி புரிய வைக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெக்ரல் ஏ டு பிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நான் என்ன சொல்லணும்னா, இன்டெக்ரல் ஏ டு 0 இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு பி இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு கேள்விப்பட்டிருங்களா? இல்லை எல்லாம் இன் பிட்வீன் கேப்பில் வந்து சொல்லுவோம். அதே சேம் கான்செப்ட் தான் இதில் வந்து ஏ கிரேட்டர் தென் சிங்கிற கான்செப்ட் சொல்லியாச்சு. அடுத்து தேர்ட் ஒன், மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். மோனோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அடிஷன். இதுக்கு 3 ரியல் நம்பர் சூஸ் பண்ணுறோம். இஃப் ஏபிசிங்கிற 3 ரியல் நம்பர் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஏ கிரேட்டர் தென் பி ஈக்குவல் என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஏக்கு முன்னாடி சியும் பிக்கு முன்னாடி சியும் ஆட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் என்னென்னா, ஃபீல்டு ப்ராப்பர்ட்டின்னா அடிஷன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மோனோட்டான்னா ஒரே மாதிரி. மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன், மோனோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அடிஷன். அப்போ நம்மளோட ரிலேஷன் என்ன? ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பி தான் நம்மளோட ரிலேஷனு. இப்போ நம்ம என்ன சொல்லணும்? தேர்டில் வந்து மோனோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அடிஷனுங்கிறதுல என்ன பண்ணுறேன்னா, போத் சைடும் ஒரே மோனோட்டானா சேம் மீனிங்கிறதுனால சிங்கிற வேல்யூ வந்து 2 சைடும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏ ப்ளஸ் சி கிரேட்டர் தென் பி ப்ளஸ் சி. அடுத்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்ன? மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் சேம் கான்செப்ட். அடிஷனுக்கு நம்ம வந்து மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனுக்கு வந்து ப்ளஸ் சிங்கிறத வந்து ஆட் பண்ணோம். அதே சேம் கான்செப்ட் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மல்டிப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். அப்போ ஏ கிரேட்டர் தென் பின்னா போத் சைடும் ஒரே மோனோட்டானா சேம்னு அர்த்தம். அப்போ ஏ டாட் சி கிரேட்டர் தென் பி டாட் சி. ஓகேங்களா? இந்த மாதிரி டினோட் பண்ணுறதுக்கு பேர் என்ன? மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஆர்டர்டு இன் ஆர். இந்த ஆர்டர் இன் ஆரில் வந்து ஆர்டர் ஃபீல்டு பார்த்துருக்கோம். ஆர்டர் ஃபீல்டுனா என்னென்னா, ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஆர்டர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அந்த 4 கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. லா ஆஃப் ட்ரைகோட்டாமிங்கிறது என்னென்னா, 2 ரியல் நம்பருக்குள்ள ரிலேஷனை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. அப்போ எப்படி நம்ம வந்து ரியல் நம்பர்ஸை வந்து ரிலேஷன் பண்ணுவோம்னா, லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் இந்த 3 நம்பர்ஸை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேஷன் பண்ணுவோம். அப்போ ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி, பி கிரேட்டர் தென் ஏ இந்த 3 ரிலேஷன் வச்சு சொல்கிறதுக்கு பேர்னா லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. அடுத்து செகண்ட் லா வந்து டிரான்சிட்டிவிட்டி. அப்போ என்ன சொல்லணும்னா, டிரான்சிட்டிங்கும் போது 3 ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். 3 ரியல் நம்பர் எடுத்துக்கும் போது ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, தென் ஏ கிரேட்டர் தென் சி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லாங்கிறது என்னென்னா, மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன? மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அகைன் வி கேன் சூஸ் த 3 ரியல் நம்பர்ஸ் ஏபிசி. சூஸ் பண்ணும்போது மோனோட்டாங்கிறது சேம் வேல்யூ தான். அப்போ ஏ கிரேட்டர் தென் பிங்கிற ரிலேஷன் சூஸ் பண்ணுவோம். 2 பக்கமும் ப்ளஸ் சிங்கிறத ஆட் பண்ணுறோம். இந்த ஏ ப்ளஸ் சி கிரேட்டர் தென் பி ப்ளஸ் சிங்கிறது தான் மோனோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் அடிஷன். சேம் கண்டிஷன்
மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, அங்கே ப்ளஸ் ஆட் பண்ணியிருப்போம், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டாட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த லா 4 லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ஆர்டர்டு ஃபீல்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஆர்டர் ப்ராப்பர்ட்டி, ஆர்டர் ஃபீல்டு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது என்னென்ன தியரம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு நிறைய தியரத்தை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் அண்ட் அதில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோன்னா ஃபீல்ட் ஆஃப் ஆக்சியம். ரியல் நம்பர் சிஸ்டத்துலேயும் ரியல் நம்பர் சிஸ்டம் ப்ளஸ் ஃபீல்ட் ஆஃப் ஆக்சியத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு அடிஷனை பொறுத்தும் டாட்டை பொறுத்தும் 5 ஃபீல்டு வச்சு நம்ம ஒரு 10 லா பார்த்துருக்கோம். என்னெல்லாம் லா பார்த்தோன்னா அடிஷனை பொறுத்து க்ளோஷர் லா ஃபார் அடிஷன், அசோசியேட்டிவ் லா ஃபார் அடிஷன், இன்வெர்ஸ் லா ஃபார் அடிஷன் அண்ட் வந்து இன்வெர்ஸ் லா ஆஃப் அடிஷன் அண்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் லா ஃபார் அடிஷன் 5 தியரம் பார்த்துருக்கோம். அதே டாட் ப்ராடக்ட்டை வச்சு க்ளோஷர் ஃபார் மல்டிப்ளிகேஷன், அசோசியேட்டிவ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், இன்வெர்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் கம்யூட்டேட்டிவ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷனை ஒரு 10 லா பார்த்துருக்கோம். அந்த லாவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த டாட்டை பொறுத்தும் அடிஷனை பொறுத்தும் ஃபீல்ட் ஆஃப் ஆக்சியத்தில் அதோட யூனிக்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம். யூனிக்னஸ்னால் என்ன பார்த்தோம், அடிஷனை பொறுத்து ஐடென்டி எலிமெண்ட் என்ன 0, அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஐடென்டி எலிமெண்ட் என்ன 1. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா அடிஷனை வச்சு யூனிக்னஸ் ஆஃப் 0, யூனிக்னஸ் ஆஃப் நெகட்டிவ்ஸ், யூனிக்னஸ் ஆஃப் கேன்சலேஷன் லா, யூனிக்னஸ் ஆஃப் 0, யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸும், அடுத்து வந்து அதில் வந்து கேன்சலேஷன் லா பார்த்தோம் அடிஷனில். அதே மாதிரி வந்து மல்டிப்ளிகேஷன்லேயும் யூனிக்னஸ் வேல்யூ பார்த்தோம், யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ் பார்த்தோம், கேன்சலேஷன் லா பார்த்தோம். இதில் மூணுலேயும் நம்ம என்ன பார்க்குறோன்னா அடிஷனை பொறுத்து நம்ம ஐடென்டி எலிமெண்ட் வந்து 0னும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து அதனுடைய ஐடென்டி எலிமெண்ட் 1ன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த அடிஷனை பொறுத்தும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தும் ஒன்லி 1 ரியல் நம்பர் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் தியரத்தில். அதுக்கப்புறம் வந்து அடிஷனை பொறுத்தும் டாட்டா பொறுத்தும் கேன்சலேஷன் லாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷனை வச்சுட்டு ஒரு தியரமும் டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனை வச்சுட்டு ஒரு தியரம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்டர்டு இன் ஆர், அதாவது ஆர்டர் இன் ஆர் என்ன மீனிங்னா ஒரு ரியல் நம்பரில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இப்போ ஆர்டர்னால் ரியல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும் 0லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ எல்லாமே இருக்கும். ஓகே, அதை எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். என்னென்ன பார்த்தோம், ஒரு நம்பர்ஸ்னாவே வந்து நம்ம வந்து ரிலேஷன் பண்ணுவோம். எதை பொறுத்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், ஈக்குவல் டு 0. நம்பர்ஸ்னாவே என்னென்ன இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ ப்ளஸ் 0. இந்த மூணு கான்செப்ட் வச்சு நம்ம நம்பர் சிஸ்டம் இருக்கும். இந்த நம்பர் சிஸ்டத்தை நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறதுங்கிறதுக்கு லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், அப்புறமேட்டு 0ன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இந்த மூணு கான்செப்ட் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே நம்பர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இது வச்சு நம்ம பேசிக் கான்செப்ட் என்ன பார்த்தோம்னா ஆர்டர்டு இன் ஆர். என்னென்ன லா பார்த்தோம்னா ஆர்டர் இன் லாவில் லா ஆஃப் ட்ரைகோட்டாமி, டிரான்சிட்டிவிட்டி, மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ்னால் பார்த்தோம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஆர்டர்ட் ஃபீல்டு அல்லது ஆர்டர்டு இன் ஆர். என்னென்ன ப்ராப்பர்ட்டி, லா ஆஃப் ட்ரைகோட்டாமி, லா ஆஃப் டிரான்சிட்டிவிட்டி, மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மோனோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன். இந்த 4 லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா ஆர்டர்ட் ஃபீல்டு. அப்போ லா ஆஃப் ட்ரைகோட்டாமின்னா என்ன, லா ஆஃப் ட்ரைகோட்டாமிங்கிறது எனி 2 ரியல் நம்பர், 2 ரியல் நம்பரை நம்ம சூஸ் பண்ணோன்னா A less than B, அந்த 2 ரியல் நம்பரையும் வேல்யூ சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு 3 ரிலேஷன் சொல்கிறது. கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல், இந்த 3 ரிலேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா லா ஆஃப் டிரான்சிட்டிவிட்டி என்னென்னா இப்போ ஏபிங்கிற அடிஷனல் ஏபிங்கிற 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா A கிரேட்டர் தென் B அல்லது B கிரேட்டர் தென் A ரெண்டுக்கும் மாறி இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா லா ஆஃப் டிரான்சிட்டிவிட்டி. சப்போஸ் நம்ம we can choose ஏங்கிற ஒரு நம்பர் 4ன்னு சூஸ் பண்ணிட்டோம்னா இல்லை பிங்கிற 5னா A சின்னதாகவும் B பெருசாகவும் இருக்கும். இது மாறி சொல்கிறதுக்கு பேர் தான் அது லா ஆஃப் டிரான்சிட்டிவிட்டி. நெக்ஸ்ட் நம்ம தேர்டில் என்ன பார்த்தோம்னா மோனோட்டான்
ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன், மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் பார்த்தோம். அப்போ மோனோட்டான் ப்ராப்பர்ட்டினா என்ன? மோனோட்டான் மீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரே மாதிரி இல்லை ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? 3 வேரியபிள் சூஸ் பண்ணோம். ஏபிசிங்கிற ஒரு 3 வேரியபிள் சூஸ் பண்ணோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிலேஷன் பண்ணோம். அப்போ ஏ கிரேட்டர் தென் ஏ ப்ளஸ் பி கிரேட்டர் தென் பி ப்ளஸ் ஏ அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு எலமெண்ட் சேம் நம்பர் ப்ளஸ் சிங்கிற ஒரு ரியல் வேரியபிளை போத் சைடும் யூஸ் பண்ணோம். இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்னது? மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். அடுத்த கடைசியில் என்ன பார்த்தோம்னா மோனோட்டான் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். அடிஷனுக்கு என்ன பார்த்தோமோ அதே சேம் கான்செப்ட் தான். எதுக்கு பார்த்தோம்னா மோனோட்டான் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். அங்கே ஏ ப்ளஸ் பின்னு போட்டோம்னா இங்கே ஏபி கிரேட்டர் தென் பிஏனா ரெண்டு பக்கமும் என்ன பண்ணோம்? ஒரே சேம் எலமெண்ட் சிங்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பேர் என்னன்னா ஆர்டர்ட் ஃபீல்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் கான்செப்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம என்ன டெஃபினேஷன் பார்த்தோன்னா சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். ஒரு ரியல் நம்பரில் ஒரு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆர்டினரியாக சப்ராக்ஷன் பார்த்தோன்னா டூ நம்பர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு பேர் சப்ராக்ஷனும், அண்ட் வந்து 2 நம்பர்ஸை டிவிஷன் பண்ணுறதுக்கு பேர் வந்து டிவிஷன் தெரியும். அதுவே நம்ம ரியல் நம்பர் சிஸ்டத்தில் பார்க்கும்போதும் சேம் கான்செப்ட் தான் சப்ராக்ஷனுக்கு. ப்ளஸ் வந்து டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 நம்பரை டிவைட் பண்ணும்போது டிவைட் பண்ணுற வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி 0 இருந்தது மட்டும்தான் அந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் டேர்ம், அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது வந்து என்னென்னா பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூன்னு போய் பார்ப்போம். பாசிட்டிவ் நெகட்டிவ் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ நம்ம பார்ப்போம். இப்போ பாசிட்டிவ்னா என்ன? பாசிட்டிவ்ங்கிறது ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஒன்லி எப்படி இருக்கும்? ப்ளஸ் வேல்யூ. நம்ம வேல்யூ என்ன தெரியும்னா பாசிட்டிவ் மீன்ஸ் என்னது? இருக்கிற வேல்யூ எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ எதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வேல்யூ? we can choose ஒரு ரியல் நம்பரை நம்ம சூஸ் பண்ணுறோம். ரியல் நம்பர் எப்படி இருக்கும்? 0 1 2 3 அண்ட் ஸோ 1 இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். -1 -2 -3ங்கிற வேல்யூ இருக்கும். -2 -3 அண்ட் ஸோ 1 இந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதேமாதிரி இந்த டைம் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்ட்டுருக்கும். இங்கே வந்து -∞ வரைக்கும் போய்ட்டுருக்கும். இதுக்கு பேர் தான் ஒரு ரியல் லைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன சூஸ் பார்க்க போகிறோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ். எது பார்க்க போகிறோம்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். எதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ்? 0க்கு இந்த பக்கத்து இருக்கிற நம்பருக்கு எல்லாமே என்ன பேர்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். இதுக்கு பேர் தான் அது பாசிட்டிவ் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் நம்பரில் 2 தீரம் இருக்குது. என்னென்னா 2 பாசிட்டிவ் நம்பரை எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அது ஒரு தீரம் இருக்குது. அதுக்கப்புறம் 2 நம்பரை மல்டிப்ளிகேஷன், இப்போ 2 பாசிட்டிவ் நம்பர்ஸை எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அஸ்யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். அதை ரியல் நம்பர் சிஸ்டத்தை சொல்கிறாங்க. அதை ரியல் நம்பர் சிஸ்டத்தை சொல்கிறோம். இப்போ என்னென்னா ஏ அண்ட் பிங்கிற 2 ரியல் நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ 2 என்ன செய்யணும்? ஆட் பண்ண சொல்லணும். இப்போ 2 ஆட் பண்ணா இருக்கும் ஏ ப்ளஸ் பி இப்படி தான் இருக்கும். பாசிட்டிவ் நம்பராக தான் கிடைக்கும். அடுத்தது 2 நம்பர்ஸ் ஏயும் பியும் நான் எடுத்து ஆட் பண்ணும்பொழுது, ஓகேங்களா, ஏயும் பியும் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா 4 + 5ங்கிறது என்ன? 4ம் பாசிட்டிவ் 5ம் பாசிட்டிவ். இப்போ 2 பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9ங்கிற ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த 4 and 5 என்ன வேல்யூ? பாசிட்டிவ் வேல்யூ எனக்கு தெரியும். இந்த வேல்யூ 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 4s are 20. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னது? பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகே, இப்போ நான் பாசிட்டிவ் நம்பருக்கு பாசிட்டிவ் நம்பர்னால் என்னென்னா 0க்கும் அப்புறம் உள்ள எல்லா நம்பர்ஸுமே பாசிட்டிவ் நம்பர் தான். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது என்ன 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் 2 ரியல் நம்பரை எடுத்து நம்ம ஆட் பண்ணாலும் அது பாசிட்டிவ் தான் கிடைக்கும். 2 ரியல் நம்பரை எடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். அப்படிங்கிறது 2 கான்செப்ட். அனதர் ஒன், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து கிரேட்டர் தென் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். கிரேட்டர் தென் ப்ராப்பர்ட்டி. இந்த பாசிட்டிவ் நம்பருக்கு அனதர் ஒன் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏ கிரேட்டர் தென், அதாவது கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? நெகட்டிவ்ஸ் நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நெகட்டிவ் நம்பர் நம்ம எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா லெஸ் தென். அதான் சொல்லுவோம். நெகட்டிவ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? லெஸ் தென். சேம் கான்செப்ட். இப்போ இதில் என்ன இருக்கும்? இங்கே நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே என்ன நம்பர்? 0க்கு இந்த பக்கத்து இருக்க நம்பர் எல்லாமே நெகட்டிவ்ஸ் நம்பர். இதே சேம் ப்ராப்பர்ட்டி தான். நம்ம ஏதாவது எனி 2 ரியல் நம்பர் எடுத்து நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 2 ரியல் நெகட்டிவ்ஸ் நம்பர் எடுத்து நான் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் 3 - 2 என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? சப்ராக்ட் பண்ணோன்னா -5ங்கிற ஒரு வேல்யூ தான் கிடைக்குது. ஓகேங்களா?
அதே அனதர் ஒன் கான்செப்ட் 2 ரியல் நம்பரை எடுத்துகிட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2 ரியல் நான் நெகட்டிவ்ஸ் நம்பர் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாசிட்டிவ்ஸ் வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேங்களா we can choose 2 real negatives number multiplication we get only positive numbers தான் கிடைக்கும் ஓகேங்களா இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறதுக்கு பேர் என்னென்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர் வந்து நம்ம கிரேட்டர் தென் சொல்லுவோம் நெகட்டிவ்ஸ் நம்பரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லெஸ் தென் சொல்லுவோம் ஓகேங்களா இதுக்கப்புறம் அடுத்தது கான்செப்ட் என்ன நம்மளுக்கு பார்க்கணும்னா அப்சல்யூட் வேல்யூ இப்போ வாட் இஸ் மீன் பை அப்சல்யூட் வேல்யூ அப்சல்யூட் வேல்யூங்கிறது இட்ஸ் அ கரெக்ட் வேல்யூ அல்லது எக்ஸாக்ட் வேல்யூன்னு சொல்லுவோம் அப்போ கரெக்ட் வேல்யூ அண்ட் எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணுவோம்னா நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து பார்த்துருக்கோம் ஒரு வேல்யூக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ எடுத்தோன்னா அதுக்கு என்ன கிடைக்கணும்னா அப்ராக்சிமேட் அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும்னு தெரியும் அப்போ மாடுலஸ் மீனிங் என்ன மாடுலஸ் மீனிங்கிறது வந்து ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா மாடுலஸ் வேல்யூ இப்போ மாடுலஸ் வேல்யூ நம்ம எப்படி அசம்ஷன் பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸுங்கிற ஒரு நம்பர் இருக்குது அது வந்து நான் ரியல் நம்பர்னா அதுக்கு வந்து மாடுலஸ் எடுத்தோன்னா எப்படி இருப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா ஓகே இதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பதில் நான் எடுக்கிறேன்னா அடுத்து வந்து இந்த எக்ஸை வந்து மாடுலஸ் எடுக்கிறேன் மாடுலஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுவோம் எக்ஸை வந்து ஸ்கொயர் ரூட் எடுப்போம் அந்த மாடுலஸ் எக்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்போ என்ன இருக்கும் 5 ஸ்கொயர் இப்போ 5 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தெரியும் 25 5 ஸ்கொயர்டுங்கிறது 25 இப்போ இந்த 25க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 5 வேல்யூ ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதுதான் அப்சல்யூட் வேல்யூங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் தட் மீன்ஸ் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுக்கிற வேல்யூ மாடுலஸ் எக்ஸை நம்ம என்ன கான்செப்ட் எப்படி எழுதலைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா மாடுலஸ் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறதுன்னு பார்த்தோம்னா மாடுலஸ் எக்ஸ் வேல்யூ ஓகேங்களா மாடுலஸ் எக்ஸ் வேல்யூ மாடுலஸ் எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 5ங்கிற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாடுலஸ் எப்படி எழுதலாம் நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு தெரியும் எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு நமக்கு எழுதிக்கலாம் ஓகேங்களா மாடுலஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இப்போ என்ன பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக 5 ஸ்கொயர்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வரும் 5 ஸ்கொயர்டு அப்போ 5 ஸ்கொயர்டு நம்மளுக்கு என்ன சொல்லிக்கலாம் 25 அகைன் இந்த ரூட்டுக்கு நம்ம எடுத்தோன்னா என்ன வந்துருக்குது 5 இப்போ நம்ம என்ன பண்ணோம் மாடுலஸ் 5 என்ன சொல்லியிருக்கோம் மாடுலஸ் 5 சொல்லியிருக்கோம் அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஈக்குவல் டு 5 வந்திருக்கு இந்த வேல்யூக்கு பேர் என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ ஓகேங்களா நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே ஈக்குவலாக வரதுக்கு பேர் அப்சல்யூட் வேல்யூ மேம் ஒன்லி வந்து இது வந்து பாசிட்டிவ் டேர்முக்கு நம்ம போட முடியுமா நெகட்டிவ் டேர்முக்கும் போடலாமா அப்படின்னு நம்ம டவுட் வந்துச்சுன்னா நெகட்டிவ் டேர்முக்கும் நம்ம வந்து மாடுலஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் நெகட்டிவ் டேர்முக்கும் நம்ம மாடுலஸ் எடுத்தோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி நம்ம எழுதணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாடுலஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம் மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த டேர்ம் பாசிட்டிவ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்து இதுவே நம்ம வந்து நெகட்டிவ் டேர்முக்கு எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எக்ஸ் பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அதானே அப்போ இந்த மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு என்ன இருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு சேம் கான்செப்ட் எங்கன்னா இருக்குது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து 4ங்கிற வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக 4ங்கிற ஒரு வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸுக்கு பதிலாக 4 ஸ்கொயர்டு அப்போது மாடுலஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எதுனா கிடைக்கும் 4 ஸ்கொயர் 4 × 4 16 இப்போது இப்போ என்ன இருக்கும் 4 இப்போ -4 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம் நெகட்டிவ் டேர்ம் கொடுத்தோம் நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோம் பட் நம்மளுக்கு அகைன் என்ன வந்திருக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கு ஓகேங்களா முன்னாடி லாஸ்ட் என்ன பார்த்தோம் ப்ளஸ் மாடுலஸ் 5 ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிச்சு பாசிட்டிவ் டேர்முக்கு நம்ம நெகட்டிவ் டேர்முக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு பாசிட்டிவ் வேல்யூ ஓகேங்களா பாசிட்டிவ் டேர்ம் கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் டேர்முக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ ஓகேங்களா ரெண்டு வேல்யூ கொடுக்கும்போது நம்ம we can get only பாசிட்டிவ் வேல்யூ ஓகேங்களா இந்த வேல்யூக்கு பேர் தான் என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ நம்ம வந்து ப்ளஸ் கொடுத்தாலும் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாலும் ப்ளஸ் ஓகேங்களா ஒன்லி பாசிட்டிவ் வரதுனால
இந்த மாதிரி கிடைக்கிற ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? இந்த அப்சல்யூட் வேல்யூவை நம்ம ரியல் அனாலிசிஸில் ரியல் நம்பரில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண எப்படி நம்ம வந்து டெஃபினேஷனாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் வந்து ஒரு ரியல் நம்பர்னு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன்னா மாடலஸ் எக்ஸை நம்ம எப்படி பார்த்தோம், ஒன்று வந்து பாசிட்டிவ் டேர்மில் பார்த்தோம், அனதர் ஒன் எப்படி பார்த்தோம், நெகட்டிவ் டேர்மில் பார்த்தோம். ஒன்று பாசிட்டிவ், அனதர் ஒன் நெகட்டிவ் பார்த்தோம். அது வந்து எப்படி டெஃபினேஷன் எதுலன்னு பார்த்தோன்னா, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், ப்ளஸ் வேல்யூ வந்துச்சிங்களா, அது எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது ஏன் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0? இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம், பாசிட்டிவ் நம்பர் எல்லாமே கிரேட்டர் தென் வேல்யூ, 0வும் அதில் பாசிட்டிவ்ங்கிறதுனால எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுக்கு மீனிங் என்னென்னா எக்ஸ் greater than or equal to 0. that means x விட 0வும் 0 விட அதிகமாக இருக்கிற வேல்யூ தான் பாசிட்டிவ் வேல்யூ நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸுங்கிறது என்னது, நெகட்டிவ் வேல்யூ, 0 விட கம்மியான வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? எக்ஸ்பின்னு ஒரு ரியல் லைன் எக்ஸ், ஒரு ரியல் லைன் ஆரில் எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டு அது வந்து அதுக்கு நம்ம வந்து மாடலஸ் வேல்யூ வி கேன் சூஸ். மாடலஸ் வேல்யூ சூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ் இப்படி கிடச்சிச்சின்னா இந்த வேல்யூக்கு பேர் தான் என்னது, அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ. ஓகேங்களா? இந்த அப்சல்யூட் கான்செப்ட் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சில தியரத்தை இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது என்னென்ன தியரம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தியரம் என்ன இருக்குது, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர். ஓகேங்களா? ஒரு ரியல் லைன் எக்ஸில் ஆறுங்கிற அந்த ரியல் ஆரில் எக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன, நம்மளோட தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர் மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸு கமா ப்ளஸ் எக்ஸு. தட் மீன்ஸ் என்னென்னா, இதுக்கு எங்கன்னா ஒரு ரியல் லைனில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ இருக்கும், 0லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குங்களா, அந்த கான்செப்ட் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் நம்ம வந்து மேக்ஸிமம்னா அது அதிகமாக மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸு எக்ஸுக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். எது, மாடலஸ் வேல்யூ. இப்போ தான் நம்ம பார்த்தோம், மாடலஸ் வேல்யூக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர் போட்டால் பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ we can அதனால தான் இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம், மேக்ஸிமம் போட்டிருக்கோம். ஏன் நம்ம மினிமம்ங்கிற நம்மளுக்கு வரலன்னா மீனிங்கை தான் மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கே வந்து மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம we can put positive value and negative value, we can get only positive value. So we can choose the maximum. அதனால மேக்ஸிமம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி டஸ் நாட் சூஸ் மினிமம் சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்குனால இங்கே மேக்ஸிமம் போட்டிருக்காங்க, ஏன் மினிமம் போடல, அதுக்கான ரீசன் இதுதான். நம்ம வந்து மாடலஸ் எக்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரும், அதனால தான் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த தியரத்தை எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த தியரத்துக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்துக்க வரேன்னா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம்ல, என்ன எடுத்து பார்த்தோம், ஆர்டர் இன் ஆரில் ஃபஸ்ட்டில் மொத்தம் ஒரு 4 லா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, பை யூஸிங் லா ஆஃப் ட்ரைகோட்டாமி அப்படின்னு சொன்னப்போ தான். அப்போ லா ஆஃப் ட்ரைகோட்டாமின்னா என்ன, ட்ரைகோட்டாமிங்கிறது இந்த ரியல் நம்பர்ஸை வந்து அதோட வேல்யூஸ், அது ரேஞ்ச், அந்த ரிலேஷனை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் லா ஆஃப் ட்ரைகோட்டாமி. இப்போ ஏ கிரேட்டர் தென் 0, இல்லைன்னா லாஸ்ட் கிளாஸ் டெஃபினேஷன் நம்ம இருக்கும், ஏ கிரேட்டர் தென் 0, ஏ ஈக்குவல் டு 0, ஏ லெஸ் தென் 0ன்னு இருப்போம். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா, எக்ஸுங்கிற கான்செப்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 2 கான்செப்ட் வழியாக ப்ரூவ் பண்ணுறோம். ஒன்று வந்து எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு, அடுத்து வந்து எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு. ஓகேங்களா? எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு, எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வும் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 எங்கேருந்து வந்துச்சு, நம்ம அப்சல்யூட் வேல்யூலேருந்து அந்த கான்செப்ட் சூஸ் பண்ணுறோம். இப்போ அதனால என்ன இருக்கும், மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. நெக்ஸ்ட் நான் என்ன மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறோம். ஸோ we can ஏன் இது எங்கேருந்து வந்துச்சு, நம்மளோட அப்சல்யூட் வேல்யூ டெஃபினேஷன் என்ன, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் எங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நம்ம அப்சல்யூட் டெஃபினேஷன்லேருந்து தான் இந்த கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, போத் சைடும் மைனஸால் சப்ராக்ஷனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். டேக்கிங் போத் சைட் சப்ராக்ஷன். ஸோ வந்து இதுக்கு என்ன வரும், மாடலஸ் வேல்யூ
மாடலஸுக்கு நம்ம நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் கிட்ட நாட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு தெரியும். இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் அனதர் ஒரு கான்செப்ட் என்ன, அப்சல்யூட் வேல்யூ டெஃபினேஷன் மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸுங்கிற கான்செப்ட். அதனால தான் மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். எங்கேருந்து எக்ஸ் எப்போ வென் x less than 0, x less than 0. Again we can choose the taking both side minus add பண்ணுவோம், இந்த இடம் வரும். Again we can choose the minus x, இங்கே மைனஸ் ஆட் பண்ணால் இருக்கும் மைனஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ மாடல் எக்ஸுக்கு எடுத்தோன்னா எக்ஸ் வரும். இந்த கான்செப்ட் தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் எக்ஸ் கிட்டத்தட்ட எக்ஸும் அண்ட் எக்ஸ் கிட்டத்தட்ட அது ஈக்குவல் டு மைனஸும் கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம ரெண்டு பேரும் என்ன, இந்த ரெண்டு கான்செப்ட்லையும் நம்ம எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெண்டு பக்கமும் ஒரு ப்ளஸ் எக்ஸும் ஒரு மைனஸ் எக்ஸும் கிடச்சிருக்கு. அதனால் வர வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கும், மேக்ஸிமம் ஆஃப். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கம்மா எக்ஸு எங்கே எப்போ நம்ம அந்த கிவன் ஃபங்க்ஷன், அது கிவன் வேல்யூ கிவன் ரியல் வேல்யூக்கு மாடல்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது, மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா, இது சொல்கிறது தான் இந்த தியரம். இந்த தியரத்தில் வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு ரியல் லைன் ஃபார் எவ்ரி ரியல் லைனில் எக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம மாடலஸ் வேல்யூ எடுத்தோன்னா அது மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இந்த தியரம். ஓகே, அடுத்த தியரம் என்னென்னா, இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மாடலஸ் எடுத்துட்டோம், அந்த மாடலஸுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த தியரம். இப்போ நான் ஃபார் எவ்ரி இன் ஆர், சேம் கான்செப்ட், ஃபார் எவ்ரி இன் எக்ஸ் இன் ஆர், ஒரு எக்ஸ் இன் ஆர். அப்போ அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும், மாடலஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம், மாடலஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லணும். மாடலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், சேம் கான்செப்ட் பை யூஸிங் அப்சல்யூட் வேல்யூட டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் வேல்யூட டெஃபினேஷன் என்ன, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் எப்போ எக்ஸ் கிட்டத்தட்ட ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. அப்சல்யூட் வேல்யூயோட டெஃபினேஷன் we can choose பண்ணுறது நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, என்னது மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இங்கே எப்படி நான் வந்து டேக்கிங் ரெண்டு பக்கம் வந்து மைனஸில் செப்பரேட் பண்ணணும், சேம் கான்செப்ட். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், போத் சைடும் எக்ஸ் ஸ்கொயர்டால் போத் சைடும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், அனதர் ஒன் சிமிலர்லி நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன இருக்குது, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், சேம் கான்செப்ட். and taking on both sides squaring. ஓகேங்களா, taking both side on squaring. ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், மைனஸ் டேர்ம் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. and this equation we can compare that, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு டேக்கிங் போத் சைடு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே என்ன இருக்குது மாடலஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கிட்டும் மாடலஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், x squared is equal to modulus of minus x and பாசிட்டிவ் டேர்முக்கும் நெகட்டிவ் டேர்முக்கும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்று தான் அப்சல்யூட் வேல்யூ டெஃபினேஷன் எடுத்துகிட்டு டேக்கிங் போத் சைடும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் சைடில் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு தேவையானது கிடச்சிச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன, நெக்ஸ்ட் தியரம் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர், அப்போ அந்த சேம் கான்செப்ட் தான் என்ன செஞ்சுக்கலாம், அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர் மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய தீரத்தோட இது என்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, வினோத நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ தான் ஒரு தீரம் பார்த்தோம், என்ன தீரம் பார்த்தோம், மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ், இந்த தான் இப்போ பார்த்தோம். இதே சேம் கான்செப்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்ளை பண்ணி அதை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸில் எங்கே இருக்குது, மாடலஸ் எக்ஸ் பாசிட்டிவ் வேல்யூக்கு பதிலாக மைனஸ் டேர்ம் போட்டோம். மேக்ஸிமமாக என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ஸோ வி கேன் புட் நெகட்டிவ் வேல்யூ அண்ட் மைனஸ் வி கேன் புட் நெகட்டிவ் எக்ஸ், மைனஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மாடலஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் வேல்யூ எப்படி இருக்கும், ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ ப்ளஸ் வேல்யூ. ஸோ வி கேன் புட் அடுத்து என்ன பண்ணணும், நம்மளுடைய தீரம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் கமா மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், மாடலஸ் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடலஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், மாடலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓகே.
நெக்ஸ்ட் நம்மளுடைய அடுத்த தியரம் என்னென்னா ஃபார் ஆல் எக்ஸ் ஒய். இப்போ வந்து இது வரைக்கும் ஒன்லி ஒன் வேரியபிள் வச்சு தான் 3 தியரம் பார்த்துருக்கோம். அடுத்த தியரத்தில் என்னென்னா 2 வேரியபிள் சூஸ் பண்ணிக்கிறோம். 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்து அந்த மாடுலஸ் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தியரத்தோட கான்செப்ட். ஃபார் ஆல், அங்கே ஃபார் எவ்ரி, இங்கே ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் இன் ஆர். ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் இன் ஆர். இப்போது மாடுலஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸு இன்ட்டு மாடுலஸ் ஒய்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன செய்யணும், மாடுலஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஒய்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா மாடுலஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஏன் இது எப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணல, நம்ம தீரம் மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதிக்கலாமா? அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே வந்து எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால நான் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா போத் சைடு ஸ்கொயரிங் பண்ணுறோம். இந்த போத் சைடு என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ மாடுலஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வந்திருக்கும். இதுக்கு என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி என்னது, ஏ பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருங்கிற கான்செப்ட் தெரியுங்களா? அதே சேம் கான்செப்ட் தான் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா 2 பக்கமும் வந்து மாடுலஸ் எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. அப்போ மாடுலஸ் எடுக்கும்போது 2 பக்கமும் ஸ்கொயர்டு நம்ம கேன்சல் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன இருக்கும், மாடுலஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மாடுலஸ் ஒய். சரிங்களா? அடுத்து ஸோ another one is a theorem. It's a very important theorem, triangle inequality. இந்த triangle inequality இல்லாமல் நம்ம ரியல் நம்பர்ஸும் சரிங்க காம்ப்ளெக்ஸ் நம்பரும் we cannot read. ரியல் triangle inequality இல்லாமல் நம்ம படிக்க முடியாது. இந்த triangle inequalityக்கு அப்புறம் நெக்ஸ்ட்லலாம் குவாஸ் இன்இக்வாலிட்டி, ரீமன் இன்இக்வாலிட்டினா நிறைய பேர் இந்த இன்இக்வாலிட்டி வச்சு நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா என்ன, அது திறந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, எப்படி ப்ரூவ் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வந்து 2 கேஸாக ப்ரூவ் பண்ணணும். ஒன்று வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூனும், ஆனதர் வந்து ஒன்று வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தென் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? 2 கேஸாக ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட் திறந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் x and y, for all real numbers x and y we can choose. எடுத்துக்கிட்டோன்னா modulus x plus y less than or equal to modulus x plus modulus y. ஓகேங்களா? இப்போ நம்ம தீர்த்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் x and y, 2 ரியல் நம்பர் x and yன்னு எடுத்துக்கிட்டோன்னா modulus x plus y less than or equal to modulus x plus modulus y. இதுதான் நம்ம தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 கேஸஸ் ஸ்பிளிட் பண்ணுறேன். கேஸ் 1 வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னும், கேஸ் 2ங்கிறது என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 0ன்னு சொல்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு we can choose modulus x plus y equal to modulus x plus y equal to x plus y. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா வினோத நம்மளுக்கு என்ன தெரியும், எக்ஸ் லெஸ் தென் இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்னு தெரியும், ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் ஒய்னு தெரியும். ஸோ we can choose modulus x less than or equal to xனும் அண்ட் ஒய் லெஸ் than or equal to modulus y நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? போத் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸையும் அந்த ஒய் ஆட் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸு ப்ளஸ் ஒய். அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் பதிலாக மாடுலஸ் எக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக மாடுலஸ் ஒய்னும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குது, மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ லெஸ் than taking both side one modulus we can get modulus x plus y is less than or equal to modulus x plus modulus y நமக்கு தெரியும். கேஸ் 1ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் than or equal to, that means modulus x plus y less than or equal to modulus x modulus yன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன, செகண்ட் கேஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 0. செகண்ட் கேஸ் என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நெகட்டிவ் லெஸ் தென் 0நாவே நெகட்டிவ் டேர்ம். அப்போ we can choose the negative value. So minus of x plus y greater than 0. So we can choose negative value. அப்போ என்ன பண்ண next we can choose நெகட்டிவ் டேர்ம் வந்து உள்ட்ட கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒய் இஸ் greater than 0 and taking
another one concept modulus x plus y அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் modulus x plus y is less than minus of modulus x plus y ன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா minus x plus y வந்து minus x plus y plus minus x plus y ன்னு தெரியும். taking both side and modulus. இப்போ அடுத்து என்ன செய்கிறோம் மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஓகேங்களா. மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ எப்படி வந்து இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே என்ன இருக்குன்னா மாடுலஸ் ஒன்றா இருக்குது. அடுத்து வந்து மாடுலஸை தனியாக நம்ம எழுதும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். அது இன்இக்வாலிட்டி சிம்பிள் வந்திருக்கு. அது எப்படி ஈக்குவாலிட்டி இருக்கும்போது எப்படி இன்னும் இன்இக்வாலிட்டி சிம்பிள் வரலாம் அப்படின்னு ஒரு டவுட் நம்மளுக்கு வரும். நம்ம டவுட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா மாடுலஸ் மாடுலஸாக இருக்கும்போது நம்ம ஒரு ஹோல் மாடுலஸ் இருக்கும்போது அந்த மாடுலஸை நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. மாடுலஸ் வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கும் பொழுது ஹோலாக இருக்கும். அதுவே வந்து மாடுலஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்இக்வாலிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. அந்த சேம் கான்செப்ட் தான் இல்லை அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் கொண்டு உள்ள நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம். மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஒய்னு இருக்கும். அடுத்து டேக்கிங் ரெண்டு சைடு என்ன பண்ணுறோன்னா மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ வெரி ஒன்லி ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மாடுலஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் இன்இக்வாலிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டாக இருக்கலாம் இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டாக இருக்கலாம். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக மாடுலஸ் ஸ்ப்ளிட் பண்ணும்போது தட் மீன்ஸ் பிரிக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இன்இக்வாலிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ வெரி ஒன் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் என்ன பண்ணுறோம் இப்போ மாடுலஸ் மைனஸ் எக்ஸ்னு ஒரு கான்செப்ட்டு ப்ளஸ்ஸு மாடுலஸ் ஒய் மாடுலஸ் மைனஸ் ஒய்ங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் ஒன்று நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து மாடுலஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் ஒய்ங்கிற கான்செப்ட்ஸ் தெரியும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு வந்து மாடுலஸ் எக்ஸுன்னும் இந்த மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஒய்க்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இல்லை நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இந்த இன்இக்வாலிட்டி கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு இதுக்கு பதிலாக இதுவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் கிடைக்கிது மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸு ப்ளஸ் மாடுலஸ் ஒய். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இப்போ இந்த கிளாஸில் இப்போ இது வரைக்கும் ஒரு கிளாஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்சல்யூட் வேல்யூ. அப்போ அப்சல்யூட் வேல்யூனா என்னது அப்சல்யூட் வேல்யூங்கிறது நம்ம we can put positive value and negative value and we can get only positive value ஓகேங்களா. நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் நம்ம ஒன்லி என்னவே நமக்கு கிடைக்கும் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்சல்யூட் வேல்யூ ஓகேங்களா. என்ன வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ. தட் மீன்ஸ் அது எப்படி சொல்லணும்னா மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இந்த தேரத்தை இந்த டெஃபினேஷன் அப்சல்யூட் வேல்யூ கான்செப்ட் வச்சுக்கிட்டு நம்ம சில ப்ராப்பர்ட்டிஸ் சில கண்டிஷன்ஸ்லாம் அங்கே பார்த்துருக்கோம். இப்போ மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிற ஒரு தீரம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். another one concept மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் மைனஸ் எக்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மாடுலஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஒய்ங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் தியரம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிங்கிறது டூ ரியல் நம்பரை சூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஒய்.